ஹாய் எவரிபடி. நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும், அனுகூலங்களையும் அள்ளித் தரட்டும். வாங்க கன்டென்ட்குள்ள போலாமா? அதாவது ஒரு கம்பெனியில ஒருத்தர் 33 வருஷம் வேலை பார்த்தார். முடிச்ச உடனே அவருக்கு கை நிறைய பணம் கிடைச்சது. அதை தவிர்த்து வாங்கின கடைசி சம்பளத்தோட 2 மடங்கு பென்ஷனும் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு கேரவான்ல ஒய்ஃபை கூட்டிட்டு ஊர் ஊரா சுற்றணும், விதவிதமான பழங்கள் சாப்பிடணும், புது புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவரோட பிரிவு உபச்சார விழாவில் அவரோட மேனேஜ்மெண்ட் சொன்னது, நீங்கள் இப்போ வேலையை விட்டு உங்களுக்கு சூப்பர்னேஷன் நடக்கிறது. இந்த வேகன்சி இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டை நாங்கள் இதை அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம். இந்த போஸ்ட்டை நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம். கன்சாலிடேட்டட் பேயாக நீங்கள் லாஸ்ட் என்ன பே வாங்குறீங்களோ அதை தான் தருவோம். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரெட்டிப்பு லாபம். ஏன்னா உங்களை மாதிரி திறமைசாலியாக நாங்கள் வெளியில் விட விரும்பலை. 2வது உங்களுக்கு பென்ஷனும் வரும், அதே மாதிரி சம்பளமும் வரும் அப்படின்னு கொக்கி போட்டாங்க. அவரும் யோசிச்சு பார்த்தார். சரின்னு ஒத்துட்டார். ஒத்துட்டு திறமையெல்லாம் காமிச்சு வேலையை இன்னும் அழகாகவும் பிரமாதமாகவும் பண்ணினார். நிறைய காசு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் போதும், இன்னமே நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் தோண்டிடுது. அந்த சமயத்தில் அவர் ஓகே இதோ நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு வந்துட்டார். ஆனால் கேரவானில் போய் விதவிதமான ஊரை ஒய்ஃபோடு சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை பண்ணலாமா யோசிச்சு போய் அவரால் முடியாமல் போச்சு. அவர் இழந்தது என்ன? அவருடைய ஆத்மாவிற்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷம் எடுத்து. தேவைக்கு மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் பணங்கிறது கூட நம்புறதாங்க